எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்கலாங்க. ஒரு இடத்துல ஒரு பையன், அவன் பேப்பர் போடுற பையங்க. தினமும் வீடு வீடாக போய் பேப்பர் போடுற பையன். ஒரு வீட்டில் போய் டெய்லி பேப்பர் போட்டு வந்துகிட்டே இருப்பான். ஏன்னா அவன் வந்து நிறைய பேப்பருக்கு ஓடணும். இன்னும் ரெண்டுலாம் இல்லைங்க, நூற்றுக்கணக்கான பேப்பரை வீட்டுக்கு காலையில் கரெக்ட் டைமுக்கு வீசிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து டெய்லி பேப்பர் போட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரியவர் வந்து அந்த பையனை வந்து பார்க்க முடியறதில்ல. ஆனால் அந்த வீட்டுக்கும் கொண்டு போய் டெய்லி பேப்பரை போட்டு போயிடுறான். ஒரு நாள் அதுக்காகவே அவர் வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கார். அவன் பேப்பர் போடுற பையனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வெளியில் வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்கார். பையன் வந்து போட்டு போகிறவங்களும் கூப்பிட்டாடுறார், தம்பிக்கு வா அப்படின்னு. ஏதோ சரி ஏதோ கூப்பிட்றான்னு சொல்லி போட்டு அந்த பையன் வந்து சைக்கிள் நிப்பாட்டி போட்டு வர்றான். என்னங்க அப்படிங்கிறான். ஆமாம், நீ என்ன டெய்லி பேப்பர் வீசி போட்டு போய்கிட்டே இருக்க? ஆமாங்க, நான் வந்து நிறைய இடத்துக்கு நிறைய பேப்பர் போடணும். இன்னும் ரெண்டுலாம் இல்லை, அதோட கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் அந்த வீட்டில் உள்ளவங்க திட்டுறாங்க. என்ன பேப்பர் லேட்டாக கொண்டு வந்து போடுற? ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஓனர் வந்து இடையை திட்டுறாரு. அதனால் டக்குன்னு வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேப்பர் நான் போடணும். நான் வந்து வேற ஒரு முதலாளிகிட்டே வேலை பார்க்குறேன். சரி அதெல்லாம் சரி, நீ மற்றவங்களுக்கு இப்படியே போட்டுப்போ. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நீ இந்த மாதிரி வீசி போட்டுலாம் போகக்கூடாது. வந்து கூப்பிட்டு என் கையில் கொடுத்து போட்டு போகணும். இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து டைம் இல்லைங்க. இல்லைப்பா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து வயசானவன். வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரையும் எனக்கு துணைக்கலாம் இல்லை. நீ பாட்டுக்கு பேப்பர் போட்டு போயிட்டா அது வரைக்கும் பேப்பர் தான் அடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து எப்படி இருக்கேன் என்னங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நான் வந்து வயசானவன்ப்பா. நான் வந்து சரி ஒரு வேளை இறந்து கிடக்கிறேன்னு வச்சுக்க, நீ பாட்டுக்கு டெய்லி பேப்பர் போட்டு போயிட்டே இருப்ப, யாருக்கும் தெரியாத அல்லவா? நீ வந்து டெய்லி வந்து நான் வந்து தூங்கலாம் மாட்டேன். நீ வர டைமுக்கு நான் வந்து முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், படுத்திருப்பேன். வந்து சார் பேப்பர்னு ஒரு குரல் கொடுத்தா போதும். சார் பேப்பர்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், நான் வந்து பேப்பரை வந்து கையில் நான் வந்து வாங்கிக்கிறேன். நீயே தெரிஞ்சுக்குவேல நான் இருக்கேன்னு. அப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லாட்டி நீ வந்து சந்தேகப்படுவ, வந்து உள்ளே வந்து பார்ப்ப. அடாடா, அந்த பெரியவர் வந்து டெய்லி பேப்பர் வாங்குவார், இன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, என்ன உள்ளே வந்து பார்ப்பேல. அதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் நீ நாளையிலிருந்து வந்து ஒரு குரல் கொடு. நான் வந்து தூங்கலாம் மாட்டேன் நீ வர டைமுக்கு. சார் பேப்பர்னு ஒரு சவுண்டு கொடுத்தேன்னா நான் வந்து நானே கையில் பேப்பரை வாங்கிக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும் இந்த பையனுக்கும் வந்து ஒரு மாதிரியாக போயிருக்குங்க. அடாடா, இந்த மாதிரியா விஷயம், இவர் மட்டும் தனியாக வீட்டில் இருக்காரா? ஏன்னா இவனுக்கு பையனுக்கு எதுவுமே தெரியாது, வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுங்கிறது இதுவும் தெரியாது. பெரியவர் மட்டும் இருக்காரு, அதனால தான் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து சரிங்க ஒத்துக்கிட்டான். சரிங்க, இனிமேல் வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு கையிலேயே பேப்பரை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க. உண்மைதாங்க. ஏன்னா எப்படி என்ன எந்த நேரத்தில் என்ன வருதுன்னு யாருக்கு தெரியுது? ஒன்றுமே தெரியாத. அதனால் இதெல்லாம் வந்து உஷாராக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் கிடந்தா கூட நம்மளை பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ பெரியவங்களாம் இப்படி தாங்க எல்லாம் ஒதுக்கிடுறாங்க. பெரியவங்களை கூட வச்சுட்டு இருந்தால் தொண்டைக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது அது இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கியே விட்டுறாங்க. பாவம் இவங்களும் வந்து ரொம்ப பரிதாபமாக பேசுறதுக்கு துணைக்கு ஆள் இல்லை. இன்னும் எது கொடுக்க வேணாங்க, கூட பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் பாவம் ரொம்ப பரிதாபப்படுறாங்க. இப்போ இவருக்குள்ள பேப்பர் தான், 4 பூரா பேப்பரை தான் அவர் படிக்கணும். உண்மை தானே? சரிங்க, வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.